எல்லாருக்கும் வணக்கங்க. கோவை சுதா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஆளி விதை, அதாவது ஃப்ளாக்ஸீட் இட்லி அண்ட் சாதத்திற்கு போடுற பொடி. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னாங்க ஃபஸ்ட்டு இப்போ நான் சொல்லிடுறேங்க. நான் இப்போ கப்பு மெஷர்மெண்ட்லேயே இப்போ நான் சொல்கிறேங்க. ஏன்னா எல்லாத்து வீட்லேயுமே வெயிட் மிஷின் இருக்காது. அது நம்ம வீட்டுக்கு அளவாக செய்யறதுன்னா இந்த கப் மெஷர்மெண்ட்டே போதுங்க. அரை கப்பு ஃப்ளாக்ஸீட் எடுத்துக்கணும். முழு கப்பு கருப்பு உளுந்து நான் எடுத்துருக்கேங்க. 1/4 கப்பு மட்டும் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் இந்த மாதிரி 2 ஸ்பூனில் தனியா எடுத்திருக்கேன். அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் இந்த அளவுக்கு மட்டும் இப்படி ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி உப்பு எடுத்திங்கன்னா போதும். பத்தலைன்னா கூட அப்புறமா போட்டுக்கலாம். நான் ஒரு 12லேருந்து 13 வரமிளகாய் எடுத்திருக்கேங்க. இது கொஞ்சம் கார மிளகா தான். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1, 2 கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாங்க. பூண்டு ஒரு 10-12 பல் பூண்டு நான் தட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோதாங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்ச 1 கப் உளுத்தம்பருப்பு, இது மணம் வர வரைக்கும் வறுத்துக்கணுங்க. ஏன்னா ஒரு சிலர் கருப்பு உளுந்து வறுக்கிறது எப்படிங்கிறது தெரியாது. அதில் ஒரு மணம் வருங்க, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும், டார்க் கலர் ஆகும். அப்போ அந்த டைமில் நம்ம பார்த்து எடுத்துக்கணுங்க. கருப்பு உளுந்து நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை உளுத்தம்பருப்பு கூட போட்டுக்கலாம். ஆனால் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது கருப்பு உளுத்தம்பருப்பு தாங்க. நம்ம எல்லாருமே ஆரோக்கியத்துக்கு மாறலாங்க. பாருங்கள், கலர் மாறிக்கிட்டே இருக்குது. நல்லா அருமையான ஒரு வாசம் வருதுங்க. நம்ம இட்லிக்கெல்லாம் ஊற போடும்போது கருப்பு உளுந்து ஊற வச்சு அது கழுவுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். கருப்பு உளுந்து போட்டு கழுவுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுங்க. அப்படி யூஸ் பண்ணாட்டியும் பரவாயில்ல. நம்ம இந்த மாதிரி பொடி வகைகள் செய்யும்போது, சாம்பார் பொடி, வீட்டுக்கு தேவையான மசாலா பொருள் செய்யும்போது இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்படி நம்ம உடம்புக்கு நல்லது செய்யும். அவ்வளோதாங்க. இது நல்லா வறுத்தாச்சு. இதை எடுத்து கொட்டிக்கலாங்க. அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/4 கப்பு வெள்ளை உளுந்து போட்டுக்கலாங்க. மாற அளவுக்கு லைட்டாக வறுத்துக்கணுங்க. ரொம்ப பார்த்து வறுக்கணும். இது சீக்கிரமாக ஆகிடும் இந்த உளுந்து. அதாவது எதுக்காக நான் இந்த வெள்ளை உளுத்தம்பருப்பு போட்டேன்னாங்க, ஒரு சிலருக்கு இந்த கருப்பு உளுத்தம்பருப்பு வறுப்படுறது கலரு டைமிங் தெரியாது. அது கூட இந்த வெள்ளை உளுத்தம்பருப்பு போட்டுனா இது கலர் மாறும்போது அதுவும் சேஞ்ச் ஆகிட்டு வருதுன்னு சொல்லி கரெக்டாக தெரிஞ்சு எடுத்துக்குவாங்க. அதுக்காக தான் நான் இந்த வெள்ளை உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக சேர்த்துறேங்க. நீங்கள் முடிஞ்சால் முழு கருப்பு உளுத்தம்பருப்பே சேர்த்துக்கலாம். அடுத்து அரை கப்பு ஃப்ளாக்ஸீட் பொடி எடுத்து வச்சுருக்கோம். அது இது ஸ்டவ் ரொம்ப ஸ்லோவில் வச்சு நீங்கள் வறுக்கணுங்க. இதில் ஆயில் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இது வறுக்கிற பொருள் எதுலேயுமே 1 ஸ்பூன் ஆயில், 1 சொட்டு கூட நம்ம சேர்த்தக்கூடாதுங்க. ஏன்னா ஃப்ளாக்ஸீட்லேயே ஆயில் கண்டென்ட் நிறைய இருக்குங்க. பாருங்கள், இது நல்லா வறுத்து எள்ளு பொரியிற மாதிரி இது சவுண்டு வருது பாருங்கள். இது ரொம்ப வறுக்கவும் கூடாதுங்க. ஓரளவுக்கு இந்த ஸ்டேஜில் இருக்கும்போதே நம்ம எடுத்துடலாங்க. ரெண்டு ஸ்பூன் தனியா எடுத்து வச்சிருந்தோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது நாட்டு கொத்தமல்லி விதைங்க. எவ்வளோ சைஸ் சின்னதாக இருக்குது பாருங்கள். கடைகளை கேட்டு வாங்கும்போது நாட்டு கொத்தமல்லி விதைன்னு கேட்டு வாங்குங்க. அதுதான் நம்ம உடம்புக்கு நல்லதுங்க. நாட்டு கொத்தமல்லின்னு கேட்டு வாங்குங்க கடையில். இந்த மாதிரி சின்ன சைஸில் இருக்குங்க. அவ்வளோதாங்க. இது வறுபட்டுட்டு எடுத்து கொட்டிக்கலாங்க. தட்டி வச்சுருக்கிற பூண்டு பருப்பை சேர்த்திக்கலாங்க. இது கொஞ்சம் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டே கொஞ்சம் ஹீட் பண்ணுங்கள். வரமிளகாவும் இந்த உப்போடையே சேர்த்திக்கலாங்க. போடும்போது இருந்ததை வரமிளகா இப்போ நல்லா உப்பிட்டு வந்துருக்கு. அவ்வளோதாங்க, எடுத்துடலாம் வரமிளகா. இந்த பருப்பில் இருக்கிற ஹீட்லேயே இந்த பெருங்காயத்தூள் சூடாயிருங்க. இதுலேயே பெருங்காயத்தூள் போட்டுட்டாங்க.
இது நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி காட்டலாம். பாருங்கள், நல்லா சூடாகிடுச்சு. இதை எடுத்து ஈரம் இல்லாத நம்ம ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்திருக்கேங்க. பிளேட்டில் கொட்டி பார்க்கலாம். இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பல்ஸ் மோடில் போட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடில் போடுங்க. ஏன்னா ஃப்ளாக்ஸ் சீடில் ஆயில் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறனால ரொம்ப ஒரேடியாக ஸ்பீடாக நம்ம வந்து அரைக்கக்கூடாதுங்க. நல்ல மனம், நல்ல சூப்பரான ஒரு மனம் வருதுங்க, ஃப்ளாக்ஸ் சீட் மனம். வாங்க, இதில் உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம். நம்ம டேஸ்ட் இதே அளவுகளோடு நீங்கள் எல்லாமே செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் செய்ய நேரம் இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கொரியர் மூலமாக எங்கள் ப்ராடக்ட் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து 100 பேக்லேருந்து 250 கிராம் 500 கிராம் 1 kg எவ்வளோ உங்களுக்கு தேவைப்படுது எங்கள் கொரியர் மூலமாக எங்களால் அனுப்பி வைக்க முடியும். இப்போ இத்தனை நாளாக நாங்கள் எப்படி இதை சேல் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மூலமாக நான் வச்சு சேல் பண்ணிட்டு இருந்தேங்க. அதாவது என் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்க, அவங்க வந்து இன்னொருத்தர் ரெஃபர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரெஃபர் பண்ணியே வெளியூர்களுக்கெல்லாம் கொஞ்சம் சேல் ஆகிட்டு இருக்குதுங்க. அதனால் இப்போ தான் நாங்கள் யூடியூப் சேனல் பிளாட்ஃபார்முக்கு இப்போ வந்திருக்கோங்க. ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே எங்கள் ப்ராடக்ட்ஸை வாங்கி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸுங்க.